வேலைவாய்ப்பு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒன்றிய அரசு வெறும் 5% நிதியை மட்டுமே செலவிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி, 1000 அரசு தொழிற்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துதல் மற்றும் தனியார் துறையில் முதல் வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் ஆகிய 3 அம்சங்களுடன் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டத்தை 2025-26 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி செலவில் 4 கோடியே 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் இத்திட்டத்துக்காக 2026 நிதியாண்டில் 33,830 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதில் வெறும் 1,730 கோடி ரூபாயை மட்டும் ஒன்றிய அரசு செலவிட்டுள்ளது. குறிப்பாக இத்திட்டத்தின் முதல் அம்சமான ஊக்கத்தொகையுடன் பயிற்சி என்பது 2 இடங்களில் மட்டுமே சோதனை அடிப்படையில் செயல்பட்டதுடன் இதற்காக ஒதுக்கப்பட்ட 10,800 கோடி ரூபாயில் 526 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அம்சமான தனியார் துறையில் வேலை வாய்ப்பு பெறும் இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பில் மாதம் 15,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 20,000 கோடி ரூபாயில் 848 கோடி ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் 1000 ITIகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு 2026 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட 3,000 கோடி ரூபாயில் 356 கோடி ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான 3 அம்சங்களில் ஒரு அம்சத்தில் கூட ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்படாத நிலையில் 2026-27 பட்ஜெட்டில் இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மட்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. ஒன்றிய அரசு பங்களிப்புடன் மாநிலங்கள் செயல்படுத்தும் பல திட்டங்களுக்கு நிதியை குறைத்துள்ள ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியையே பயன்படுத்தாத தனது திட்டத்துக்கு மட்டும் கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாக எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.